அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அப்போ ஜிம்முன்றது நல்லது தானே செய்கிறோம், எதுக்கு ஜிம்மில் போகும்போது இறக்குறாங்கன்றதுக்காக தான் அந்த கேள்வி. அது நான் சில கருத்துக்களை உங்கள் நேர்கள் அனைவருக்கும் முன்வைக்கிறேன். நான் சொல்லுகின்ற கருத்தை வைத்து எவரும் பயப்படக்கூடாது. இதையும் பேசுகின்றது, அது பேசினா உங்களை என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ஓய்வு கொடுங்களேன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓய்வு கொடுங்கன்னா நம்ம இறந்துருவோமே. இதயத்திற்கு ஓய்வு கிடையாது. ஒரு இதயம் இல்லை, 3 இதயங்கள். ஒன்று நீ சொல்லுவது, 2 3வது இதயம் இல்லை. உடம்புல எல்லா உறுப்புகளையும் இயக்குவது தன்னால் பார்க்க முடியாத மனம் மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதன் ஆவதும் அவன் மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். இந்த எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போகிறாங்களே, ஆத்திரத்தோடு, ஆவேசத்தோடு, அவசரத்தோடு அதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த ஹாப்பி ஹார்மோன் பதில் நெகட்டிவ் ஹார்மோன் அட்ரினலின் சுரந்துவிடும். 40 வயதான நீயை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஆகிப்போச்சு. ட்ரெட்மில் பயன்படுத்துவதன் மூலமாக அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால எக்ஸசைஸும் கண்டிஷன் பண்ணியிருக்கணும். ஹார்ட்டுக்கு ஃபிட்டான்னு பார்த்து நீங்கள் பண்ணணும். உடலை வந்து அதுக்கு பழக்கப்படுத்தியிருக்கணும். பழக்கப்படுத்தலைன்னு அது வந்து விவரம் தான் பண்ணிச்சிடும். இன்னும் நான் சொல்லிடுறேன் இப்போ நேயர்களுக்கு இந்த மூலமாக, எவராவது ஒருவர் 10 மணி நேரம் தொடர்ந்து அமர்ந்து வேலை செய்கிறாங்க வச்சுக்கணும், அவங்க 30 சிகரெட்ஸ் குடிப்பதற்கு ஈக்குவல் ஆகிடுது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயிர்மை இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று இன்று என்று வாழ லிவ் இன் நவுன்றோம். எவன் ஒரு நிகழ்காலத்தில் வாழ்கின்றானோ மகிழ்ச்சியுடன் தான் இருக்கும். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் மக்கள் மருத்துவராக அறியப்படக்கூடிய பேராசிரியர், மருத்துவர், இதய நல மருத்துவர் டாக்டர் வி. சொக்கலிங்கம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களாம் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்க, மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க. சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளை வந்து பார்க்கின்ற பொழுது உங்களை வந்து தொடர்பு கொண்டு பேசணும்னு விருப்பப்பட்டேன். அந்த இடத்துல நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் பெரிய நன்றி. உங்கள் மூலம் என் கருத்துக்களை கேட்கிற நேயர்கள் பயனடையணும், அதான் முக்கியமான கட்டாயம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் ட்ரைனர் ஒருத்தர், அவர் வந்து உடற்பயிற்சி கூட வச்சிருக்கிறாரு, கடுமையாக உடற்பயிற்சிகள் செய்கிறாரு, ஆள் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறாரு, அவருக்கு பைசப்ஸோ செஸ்ட்டோ தொப்பெல்லாம் எதுவும் இல்லை, ஆள் நல்லா வாட்ட சட்டமாக இருக்காருப்பா, ஃபிட்டாக இருக்காருப்பான்னு சொல்கிறாங்க. அவர் கடுமையான பயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கிறாருங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சி அளிச்சிருக்கிறது. இது வந்து முதல் முறை அல்ல, இது மூலம் பல முறை நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்படும் போது ஒரு மருத்துவராக உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இது ஒரு வருத்தமான நிகழ்வு. இது வந்து அன்றாட நிகழ்வாக மாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்க இல்லைங்க, ஒரு இளம் வயதர் 34 35 வயது ஆகலாம், எல்லாத்துலேயும் ஃபிட்டாக இருக்கார். ஜிம்முடைய அந்த அந்த இதுக்கே அவர் ஓனர், அவர் ஓனர் கம்பெனி, ட்ரெயினர் அவர் தான், ரெண்டுமே அப்படி. அப்போ வந்து ஜிம் முடிச்சுட்டு அந்த இது பண்ணும்போது இறக்குறாருன்னா அது பெரிய மக்கள் அளவில் பெரிய ஒரு ஷாக் கிடைக்குது. அப்போ ஜிம்முன்றது நல்லது தானே செய்கிறோம், எதுக்கு ஜிம்மில் போகும்போது இறக்குறாங்கன்றதுக்காக தான் அந்த கேள்வி. அது நான் சில கருத்துக்களை உங்கள் நேர்கள் அனைவருக்கும் முன்வைக்கிறேன். நான் சொல்லுகின்ற கருத்தை வைத்து எவரும் பயப்படக்கூடாது. கருத்துக்களை உள்ளே பதிய வைத்து அதை நீங்கள் கடைப்பிடிக்க வைத்து விட்டால் இன்றிலிருந்து கேட்கின்ற கோடான கோடி நேயர்கள் சொக்கலிங்கம் நண்பர்களாக உறவினர்கள் 100 வருடம் இருக்க முடியும். உதாரணமாக சொக்கலிங்கம் 80 வயதாகுது இன்றைக்கு. இதுவரைக்கும் ஒரு மாத்திரை சாப்பிட்டதில்லை. என்னுடைய 56 வருட அனுபவத்தை கூட உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொல்லுகின்ற கருத்துக்களை ஒன்று புரிஞ்சுக்கிட்டால் போதும். எதுக்கு இந்த ஜிம்மில் வந்து இந்த இளைஞர் வந்து ஸ்லிம்மாக இருக்கிறாரு, 6 பேக்கே உடம்பு வச்சுருக்காரு, மசிலை நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு, ஜிம்மு தான் இப்போ எப்படி இறந்தார்? அதான் கேள்வி. ஆமாம், மாரடைப்பு வந்து இறக்குறாரு. அது உண்மை, அது நடக்குது. எதுக்கு அதை சொல்ல வரப்போகுதுன்னா,
அது சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்தை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கலாம். இதை பாருங்களேன், இதாங்க கையளவு இல்லை இதயம். இது இடது பாகத்தில் இருக்குது. ஒரு முறை ஒரு நிமிடத்துக்கு 72 முறை, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை நாம் வாழ்கின்ற பல வருடங்கள் விடைவிடாமல் துடிக்கின்ற இதயம். இதயத்துக்கு ஒன்று தேவைன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இதயம் வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிடுச்சு தம்பி. இதயம் பேசுகின்றது. அது பேசினா உங்களை என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ஓய்வு கொடுங்களேன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இதான் உலக மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ லண்டனில் போய் பேசிட்டு வரேன், ஓய்வு கொடுங்கன்னா நம்ம இறந்துருவோமே. இதயத்திற்கு ஓய்வு கிடையாது. அது ஓய்வும் கேட்காது. ஓய்வு கேட்காது. ஓய்வில்லாமல் இயங்குகின்ற இதயத்திற்கு அது என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்கன்னா, நிறைய இடத்துல போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி. இது நீங்கள் சொல்கிறது ரெண்டே ஒரு இந்த நண்பர் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு. பார்க்கும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஜிம்மில் போகும்போது இறக்குறாங்க. இந்த இடைவிடாமல் இறங்குகின்ற இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். நீ மகிழ்ச்சியுடன் இங்கே கேட்கின்ற நேர் உன்னையும் சேர்த்து எனக்கும் சேர்த்து இருக்க கற்றுக்கொண்டால் 100 வருடம் வாழ்வது கட்டாயம். மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது உன்னே இழக்கிறான். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அதுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். இதயம் ஒரு இதயம். ஒவ்வொரு மனிதருக்கும் இயற்கையிலோ கடவுளோ எத்தனை இதயம் கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு இதயம் தான் கொடுத்துருக்காரு. எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. கார்டியாலஜிஸ்ட் கூட அப்படி தான் சொல்கிறீங்க. ஒரு இதயம் இல்லை, 3 இதயங்கள். ஒன்று நீ சொல்லுவது, 2 3வது இதயங்கள் நம்ம கெண்டைக்கால் இருக்குதுல்ல, அந்த தசைகள் தான் 2வது 3வது இதயம். அந்த கெண்டைக்கால் தசைகள் வந்து பெரிஃபரல் ஹார்ட், இது சென்ட்ரல் ஹார்ட்ன்றான். இந்த கெண்டைக்கால் இதயங்களை நாங்கள் வலிமையாக வைத்துக்கொண்டு நடத்தல், ஈவன் நிற்பது, ஓடுவது, சைக்கிள் ஓட்டுவது, நீந்தது, ஜிம்மில் போகிறது அனைத்துமே இந்த தசைகளுக்கு வேலை கொடுக்கும் பொழுது 2 இதயங்கள் சொல்ல, 2வது 3வது இதயம் காலில் இருக்கு சொல்லலை. அந்த இதயங்கள் இயங்கும் பொழுது தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு கொடுத்து இதயத்தை இதமாக வைத்துக் கொள்கின்றது. ஓகே. ஸோ இதில் முக்கியமான பார்த்து இந்த இதயம் இயங்கணும்னா காலில் 2 இதயங்களை நீ சரியாக இயங்க வைக்கணும், இயங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஜிம்மில் போகிறது கூட ஒன்று தான். நம்ம ஆரம்ப கட்டத்தில் பாருங்களேன், மனிதர்கள் வந்து விவசாயிகளாக இருந்தாங்க. செய்கின்ற தொழிலே வந்து உடற்பயிற்சி ஆக்கிட்டாங்க. ஆமாம். காலைல போனால் ஈவினிங் வரைக்கும் ஒன்றுமே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. சாப்பாடு வேண்டிய மாத்திரம் சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பார்க்கு, திறந்த வெளியில் எதெல்லாம் முடியுதோ அப்போ வாக்கிங் போனோம். இப்போ ஜிம்முன்ற கல்ச்சர் வந்து என்னென்னா, எல்லாம் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க இளைஞர்கள். டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆன உடனே நம்ம சக்திக்கு ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ஏர் கண்டிஷனில் போய் பண்ணலாம். நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம் நேரத்தை. மழை, வெயில், புயல் பற்றி கவலைப்போனால் ஜிம் எக்ஸசைஸ் பண்ண கான்செப்ட் நல்லது. ஸோ அந்த உடற்பயிற்சி 1 மணி நேரம் பண்ணுறேன்னு வச்சுங்க. உடற்பயிற்சி எந்த உடற்பயிற்சி பண்ணுவதாக இருந்தாலும் உனக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இன்னும் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இதயம் இல்லை உடம்புல எல்லா உறுப்புகளையும் இயக்குவது தன்னால் பார்க்க முடியாத மனம் மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதன் ஆவதும் அவன் மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வாக்கிங்லாம் போகிறேன், ஜிம் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்லா ஒழுங்காக சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணும்பொழுது ஹாப்பி ஹார்மோன் கூடுது. ஹாப்பி ஹார்மோன்றது ஞாபகம், டோஸ்ன்னு பேருங்க, DOSE. டோஸ்ன்னு என்ன? டோபமைன், ஆக்சிடாசின், செரட்டோனின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்டார்ஃபின். ஓகே. நீ எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உன்னை என்டார்ஃபின் கூடுது, ஹாப்பி ஹார்மோன் கூடுதுன்னா, அந்த ஹாப்பி ஹார்மோன் கூட கூட ரத்தத்தில் கலக்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேர், ரத்தத்தில் கலக்க முடியும். இதயம் இல்லை, எல்லா உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வர வைக்கணும்னா நீங்கள் சொல்லி ஹாப்பி ஹார்மோன் வாங்க, என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். மகிழ்ச்சியாக இருந்தால் ஹாப்பி ஹார்மோன் வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்த பிறகு இன்னும் ஹாப்பியாக அதிகமாக ஒரு விஷய சைக்கிளாகவே போயிடும். நீ செய்கின்ற தொழில் எதுவாக இருக்கட்டும், மகிழ்ச்சியோடு இருந்தால் ஹாப்பி ஹார்மோன் தான். இப்போ உங்களோட இப்போ நேரடி நேர்காணல் வைக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நீ மகிழ்ச்சியாக என் மூலம் மக்களை பயனடையுது, அது மகிழ்ச்சி. இப்போ என்டார்ஃபின் எனக்கு சுரக்குது. கேட்குறவங்களும் மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்களுக்கு என்டார்ஃபின் கூடும். என்டார்ஃபின் என்ன தெரியுமாங்க? இந்த மார்ஃபின்ட்டு போதைப்பொருள் போட்டுக்கிறாங்களே, ஓபிஎம், மார்ஃபின், இந்த குழந்தைகள கூட ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க.
அதை போதைப் பொருளாக போடும் பொழுது இன்ஜெக்ஷனாக அதை ஒன்று கொன்றுவிடும். அதே மார்ஃபின் உங்கள் உடம்பில் சுரப்பது தான் என்டார்ஃபின். ஓகே. ஸோ என்டார்ஃபின் என்பது மகிழ்ச்சியால் உள்ளே சுரக்கின்ற மார்ஃபின். அந்த உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின் ஒரு கலந்து எங்கே வைக்கும், உடலுக்கு வந்து அது நன்மை பயக்கும். எல்லாமே அற்புதமான மருந்து அது. ஆனால் வெளியில் போட்டுக்கிற மார்ஃபின் மகிழ்ச்சின்னு கொடுத்தா அவனை கொண்டுடுது. அது கூட ஞாபகம் வச்சுட்டிங்களா? ஸோ இந்த நண்பர் என்ன பண்ணியிருப்பார், டயட்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பார், பாடி பில்ட் பண்ணி வச்சுருப்பாரு, பார்க்க எல்லாம் இருக்கார்ல. அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா தன் சக்திக்கு மேலே வேண்டியதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அந்த வேண்டியதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதுவே அவங்களுக்கு நெகட்டிவ் ஹார்மோன் உண்டு பண்ணிடும், அட்ரினலின் வரும். இதை பாருங்களேன், ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதை பாருங்கள், இதை வச்சு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். இதுதான் இதய ரத்த குழாய், 2 மில்லிமீட்டர் தான் இருக்கும், பெருசாக காட்டுறேன். ஓகே. அந்த இதய ரத்த குழாயில் ரத்தம் போகுது. அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும், மீதி சுகரு, ஆக்சிஜன் எல்லாமே இருக்குது. அது அந்த முக்கியமாக கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருப்பதால் தான் உங்கள் இதயமே இயங்குது, மூளை இயங்குது, எல்லாம் இயங்குது. இவருக்கு வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஒன்று வருதுன்னு வச்சு என்ன பண்ணியிருப்பார் நினைக்கிறேன்னா, இன்னும் விகரஸாக வச்சு இந்த எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போகிறாங்களே ஆத்திரத்தோட ஆவேசத்தோட அவசரத்தோட அதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த ஹாப்பி ஹார்மோன் பதில் நெகட்டிவ் ஹார்மோன் அட்ரினலின் சுரந்து விடும். ஓகே. ரொம்ப விகரஸாக பண்ணக்கூடாது, எதுவுமே விகரஸாக பண்ணி டைம் இல்லாத பண்ணிட்டு இருக்கிறது. அந்த விகரஸாக பண்ணும் பொழுது இதை பாருங்கள், அந்த இரத்த குழாய்கள் சின்ன கீறல் விடும். ஓகே. கீறல் விழுந்தவுடன் அதை பாருங்கள், ஒரு நொடியில் ரத்தம் அந்த இடத்தில் உறைந்து விடும். அந்த ரத்தம் உறைவதனால் இதயத்துக்கு இப்போ ரத்தம் போய் டக்குன்னு ஹார்ட் நின்றுடும். அதாவது ரத்த குழாயில் வந்து ஒரு கீறல் விழுந்துடும். ரத்த குழாயில் இப்போ ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் ரத்தம் போயிட்டது, கொலஸ்ட்ரால் போயிட்டு எல்லாம் போகுது. சரி. ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒன்று உள் மனதில் மகிழ்ச்சி இல்லாத செய்கிற வச்சு வால் பார்க்க ட்ரிம்மாக எல்லாம் இருப்பார், உள்ளே ஏதோ ஒரு ஆத்திரம், சரியாக தூங்கி இருக்க மாட்டார், சாப்பாட்டு முறை ஏதோ இருந்ததுன்னா அந்த கீரல்னால் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள், ரத்தம் உறைகின்றது. ஓகே. ரத்தம் வந்து டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த உறையும் போது பாருங்கள் ரத்த குறை எப்படி இருக்கணும் இல்லை. ஆமாம். இந்த ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது ரத்த குறை வேகமாக குறைவது, சுருங்குவது. ஸோ சுருங்குவதும் ரத்தம் உறைவதும் தான் இறப்பதற்கு காரணம். அது உடனடியாக அதுவும் பண்ண முடியாதுங்களா? சடன் கார்டியாக் டெத்துன்னு பேர். அது பண்ணோம்னா என்ன பண்ணியிருக்கணும், மெடிசனே சாப்பிட்ருக்கணும். அது ஒரு இன்ஸ்டன்ட் 1 மினிட் 2 மினிட்ஸ் நடந்துடும் இல்லை, எதுவும் தடுக்க முடியாது. முடியாது. இது தடுக்கணும்னா மாரடைப்பு வரதே தடுக்கிறது தான் ஒரே வழி. முன்னாடியே தடுப்பது. அந்த இடத்துல ஒரு அட்டாக் வந்தப்போ வந்துடுச்சு இல்லை, வந்த பிறகு என்ன பண்ண ஒரு அரெஸ்ட் ஆகிருக்கான், அவர் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ உடனே அந்த இடத்துல கார்டியோ பல்மனரி ரீசஸ்டேஷன்ட்டு அந்த கார்டியாக் மசாஜ் போட்டு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுத்து கூட ஒருத்தர் இருக்கணும், அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும். அதை செய்திருந்தாங்கன்னா காப்பாற்றிக்க வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ஸோ இப்போது இது பார்த்து விழா பிரகடனம் பார்த்தாங்க. சமீபத்தில் என் மாணவி ஒருத்தி 23 வயசு, ரொம்ப ஸ்மார்ட்டாக மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மெடிக்கல் காலேஜில். அவர் 23 வயசு தான். ஆமாம், டாக்டர் ஸ்டூடெண்ட். ஓகே. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அறிவாளி. அவங்க மேரேஜ் ஃபிக்ஸ் 1 கிலோ வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி 6 மணிக்கு ஜிம்மில் போய் அதுக்குள்ளே ஃபோன் கால் வந்துடுது, வேக வேகமாக அது ஜிம்மில் பண்ணும்பொழுது அதே நிகழ்வு நடந்து அந்த அம்மா இறந்து விட்டதை அவங்களை காப்பாற்ற முடியவில்லை. சில வருடங்கள் சில மாதங்களுக்கு முந்தி கூட புனித் ராஜ்குமார் நிறைய நடக்குது. கன்னட ஆக்டர் நிறைய இது பார்ப்பீங்க, நல்லா இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். அப்படியே போகும்பொழுது இறந்துடுறது வந்து மைண்டில் இருக்க அக்யூட் ஸ்ட்ரெஸ் உங்களை கொண்டு விடும். அப்போ ஜிம்முக்கே போகக்கூடாதா? அப்படி கிடையாது, ஜிம்முக்கு போங்க, அது மகிழ்ச்சியோடு போய் என்டார்ஃபினை சுரக்கணும் தவிர ஆவேசம். இப்போ ட்ரெட்மில்லாம் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப வேகமாக ஓடுறாங்களே, ட்ரெட்மில் அதிகமான ஸ்பீடை வச்சு அதிகமான ஸ்லோப் வச்சு இந்த குறிப்பிட்ட ட்ரெயினில் போய் நான் வந்து வெறுக்க ட்ரெட்மில் பண்ணணும், பல்ஸ் ரேட் 100லேருந்து 200 கொண்டு வரணும். எதை நீ அவசரமாக ஆவேசத்தில் செய்யும் பொழுது என்டார்ஃபின் சுரக்க வேண்டிய ஹார்மோன் பயில் அட்ரினல் சுரந்தால் இந்த விளைவுகள் வந்துடும். ஓகே. ஸோ அனைத்தும் உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு இப்போ சமயத்தை விட நியூயார்க்கில் பெரிய சயின்டிஃபிக் ஒரு கருத்தரங்கு நடந்தது. இந்த ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர், எல்லா ஜிம்லையும் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்கான். அப்போ அதனுடைய ஆய்வினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா,
அந்த ட்ரெட்மில்லை மிஸ்யூஸ் பண்ணுறது வேகமாக நடந்து இது பண்ணி நீ ஜாயிண்ட்டு மசிலெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பதில் அந்த ஜாயிண்ட்டை டேமேஜ் பண்ண வச்சு 40 வயதானவன் நீயை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஆகிப்போச்சு. ட்ரெட்மில் பயன்படுத்துவதன் மூலமாக அது மிஸ்யூஸ் பண்ணுறதுனால வேகமாக வச்சு எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு டேமேஜ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ எதெல்லாம் இது பண்ணுறீங்களோ அது வந்து உங்களை உண்டு பண்ணிடும். இப்போ பாருங்களேன், உடற்பயிற்சி இன்றியமையாது சொல்லிட்டேன், நடத்தல். இன்றைக்கி நான் 8வது மாடி இதயத்துறை தலைவராக இருக்கிறேன். இந்த 8 மாடி செல்வதற்கு சொக்கலிங் ஒரு முறை கூட லிஃப்ட்டை பயன்படுத்தியது கிடையாது. நடந்து தான் செல்வேன். எனக்கு ஃபேஸ்ட்டாக போக பிடிக்கும். அது பிடிச்சோன்னே ரொம்ப நல்லா பிடிக்குது. இதை கேட்டுட்டு ஒரு டிவியில் ஒரு அம்மா வந்து சொக்கலிங் சொல்லிட்டாருன்ட்டு அம்மா அந்த ஃப்ளாட்டில் வந்து நடக்க போகுது. 9 மாடி ஃப்ளாட்டு. 3வது மாடியில் போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நான் சின்ன வயதுலேருந்து பண்ணும்போது அதனால் சொல்கிற நேரத்தில் உடனே போய் 9 மாடி ஏறிடக்கூடாது, 8 மாடி ஏறக்கூடாது. எக்ஸசைஸும் கண்டிஷன் பண்ணியிருக்கணும். ஹார்ட்டுக்கு ஃபிட்டான்னு பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். உடல் வந்து அதுக்கு பழக்கப்படுத்தியிருக்கணும். பழக்கப்படுத்தலைன்னு அது வந்து விவரம் தான் முடிஞ்சிடும். ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாருமே இனிமேல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஆணும் பெண்ணும் சரி, நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு வந்து ஒரு அனைவரும் வந்து 20,000 5 டெஸ்ட் பண்ணிக்க வேணும். என்ன தெரியுமா? ப்ளட் சுகர் பண்ணுங்கள், ப்ளட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் பண்ணுங்கள், ப்ளட் ப்ரெஷர் எடுங்க, ஒரு இசிஜி, ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட். 5 டெஸ்ட்டு நீங்கள் 20 வயதானவனை பண்ணி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். 20, 25, 30, 40 வயது வருஷம் இது பண்ணிக்கணும். எதுக்கு இதை பண்ணுன்னு சொல்கிறேன்னா, இந்த ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சுகர் இது 3மே சைலண்ட் கில்லர். உங்களுக்கு தெரியவே இருக்கிறது. அவ்வளோதே இருந்திருக்கலாம். இன்னும் முக்கியமாக பாருங்களேன், நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஜிம்மில் போய் இறக்கவங்க யார் தெரியும்? இவர் கூட அப்படி தான் மண்டே தான் இறக்குறாங்க நிறைய பேர். என்ன தெரியுமா? சனி ஞாயிறு நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க. சனி ஞாயிறு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது நினச்சிக்கிட்டு கண்ணா முன்னான்னு சாப்பிட்ற. அதுவும் வந்து சண்டே பார்த்திங்கன்னா நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க மாணவர்கள் குறையெல்லாம் சொல்ல நல்லா சாப்பிட வேண்டியது. பிரியாணி, முட்டை பிரியாணி, அப்போ வந்து ட்ரிங்க்ஸு வச்சு சோஷியல் ஸ்மோக்கிங். 11 மணிக்கு போய் தூங்குறது, 11:30 மணிக்கு தூங்குறாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். தூங்கும்பொழுது ஐயோ அடுத்த நாள் நான் திங்கணும் வருதுன்னு சொல்லி அது டென்ஷனோட தூக்கம் போய் போகும்பொழுது எழுந்து போகும்பொழுது டென்ஷனோடு போகும்பொழுது ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ண போகிற வழியிலே இறக்குறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்னால் வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீ உலக அளவில் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் எப்போ வருது? காலை 5லேருந்து 8 மணி வரை. அது திங்கட்கிழமை. பிரேஸில் ஒரு டாக் கொடுத்தேன் தம்பி. அப்போ இனிமேட்டு 9 மணிக்கு எழுந்துக்கிட்டோமான்னு கேட்குறாரு. லண்டனில் வந்து அப்படின்னு திங்கக்கிழமை ஃபுல்லாக தூங்கிட்டோமான்னு கேட்குறாரு. எந்த கிழமை எந்த நேரம் முக்கியமில்லை, நீ எந்த நிலையில் இருக்கின்றது தான் முக்கியமானது. ஸோ எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதை விட்டுடுங்க. சில பேர் 25, 28, 30 வயசில் கூட ஆஞ்சியோகிராம் பண்ணுறான். இதை பாருங்கள், முக்கியமாக இதை வச்சு ஒரு கருத்தை சொல்லிடுறேன். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும். அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால் கீரல் வருது, இறந்துடுறாங்க. புரிஞ்சுட்டேன் நீங்கள்? ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கிறது கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, எதாவது ஒன்று படித்து முடிக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணணும், நடக்கிற வாழ்க்கை இது வந்து வேலை வாங்கணும், வேலையோ திருமணமோ தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை குழந்தைகள் பிறக்கிறது, குழந்தைகளை வளர்க்குறது, எதுவுமே வச்சுக்கோ. அது பாசிட்டிவ் வச்சுக்கிட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது நெகட்டிவாக வைக்கும் பொழுது, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும் பொழுது இந்த கொலஸ்ட்ரால் இது பாருங்கள் உன்னிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழாயில் படியுது. ஸோ ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு 10 வருஷம் கூட ஆகும், 15 வருஷம் கூட ஆகிடும். அந்த படிவதற்கு காரணம் அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அட்ரினல் ஹார்மோன். ஸோ கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் பிரித்து பார்க்குறீங்களா, படிஞ்சிடுது. ஸோ ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிகிறது ஒரு காரணம். அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது கிளாட் ஆகுது, கிராக் ஆகுது, இது ஸ்பேசம். இந்த ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவது, இரத்த குழாயில் கிராக் கொஞ்சம் ரத்தம் உறைவது, இரத்த குழாய் சுருங்குவது, 3ம் 100க்கு 100 தடுக்க முடியும் நீ இன்று மனம் வைத்து மகிழ்ச்சியாக இருந்தால். இந்த ஹாப்பி ஹார்மோன் சொன்னல, அது அனைத்தையும் தடுத்து விடும். என்டார்ஃபின் தான் முக்கியமானது. அதான் சொல்கிறேன், மகிழ்ச்சியை விட சிறந்த தியானமும் கிடையாது, மகிழ்ச்சியை விட சிறந்த மருந்தும் கிடையாது. அதை மாதிரி எடுத்தோன்னே கேட்டேன். ஸோ மகிழ்ச்சி எப்படி வந்துடும் கேட்பீங்க நீங்கள்.
இந்த உலக சூழ்நிலை முடியும்னா பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் கிடையாதுப்பா. அந்த பிரச்சனை தான் அவனை வாழ வைக்கிறது. பிரச்சனையை வாழ கற்றுக்கொள்வது தான் நம்முடைய அறிவுப்படுத்த மனிதனுடைய சக்தி. ஏழாவது அறிவு என்ன சொன்னால் பகுத்தறிவு. நல்லதை கெட்டதை பாகுபடுத்தி கெட்டதை தவிர்க்க வேண்டும். அப்போ தான் ஞானம். அதான் விஸ்டம் பேர். இந்த இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஸ்மோக், இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்மோக்கும் பை சான்ஸ் பண்ணிட்டா வச்சுங்க, அந்த நிக்கோட்டின் இன்னும் கிராக் ஆகிடும், நிக்கோட்டின் இன்னும் கிளாட் ஆகிடும். அவன் நினைக்கிறான் ஸ்ட்ரெஸ் ஆகும் மாத்திரம் ஸ்மோக் பண்ணுங்க, ஸ்மோக் பண்ணால் கொஞ்சம் நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸே தவறு. அந்த டைமில் ஸ்மோக் பண்ண அவனை தானே கொண்டு கொள்ளுகின்றான். கமிட்டிங் சூசைட் மாதிரி அர்த்தம். அதனால் வந்து எதுலேயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் ஆக்டிவ் விட பேசிவ் ஸ்மோக்கிங் இன்னும் டேஞ்சர். இன்னும் நான் சொல்லிடுறேன் இப்போ நேயர்களுக்கு இந்த மூலமாக. எவராவது ஒருவர் 10 மணி நேரம் தொடர்ந்து அமர்ந்து வேலை செய்கிறாங்க வச்சுக்கோ, அவங்க 30 சிகரெட்ஸ் குடிப்பதற்கு ஈக்குவல் ஆகிடுது. அவ எப்படி சொக்கலிங்க உலகத்தில் எப்படி தானே பண்ணுறாங்கன்னு கேட்குறது. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிடுச்சுல, எல்லாரும் வீட்டை தான் வேலை பார்க்குறாங்க. என்ன பண்ணேன்னா எவ்ரி an hour 1 ஹவருக்கு ஒரு தடவை 1/2 நிமிடம் எழுந்து நின்று எல்லாம் ஸ்ட்ரெச் கிச்சு பண்ணி இது பண்ணிக்கிட்டு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இன்னும் நேரில் ஐடியில் ஒர்க் பண்ண ஒரு சொல்கிறேன் பாருங்களேன், ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு 20-20-20 ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா என்னங்கய்யா? 20 நிமிடம் வேலை பாரு, ஒரு பிரேக் கொடுத்து 20 செகண்டு தான் 20 அடி தூரத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சு ரிலாக்ஸேஷன் மறுபடியும் ஒர்க் பண்ணணும். ஸோ எவ்வளவு 20 நிமிடத்திற்கு 20 செகண்டு தான் அப்படி வெளில போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் பண்ணுவேன். இந்த 20-20 மறக்கக்கூடாது. 1 ஹவருக்கு ஒரு தடவை எழுந்து நின்று 1/2 நிமிடம் சும்மா ஸ்ட்ரெச்சில் பண்ணி மறுபடியும் ஒர்க் ஆரம்பிச்சேன். இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு முக்கியமாக செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைக்கணும். நீ எவ்வளோ நாளும் சம்பாதி எதுக்காக செய்கிறான்? நான் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்கிறது எதுக்கு? உடல் நலத்திற்கு தானே ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி, உடல் நலத்திற்கு ஃபிட்டாக இருக்கணும். ஜிம்மில் போய் இறக்கலாமா? ஸோ அங்கே போய் மகிழ்ச்சி இழக்கிற எல்லாமே உண்டு. அதான் செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைத்து செய்கின்ற ஒர்க் இஸ் வர்ஷிப்பாக வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது நீ 20 மணி நேரம் வேலை செய்தார்கள் ஒன்று. இப்போ உண்மையாக சொன்னப்பானா இந்த நேர்காணல் கூட நான் வந்து தியானத்தில் செய்து கொண்டிருக்கின்றேன். என் அறிவே உங்கள் மூலம் மக்களுக்கு பயனடைய செய்யப்பார். அவ்வளோதான் அர்த்தம். அது வந்து எனக்கு பெரிய வாய்ப்பாக நினச்சிட்டு நீ வந்து எனக்கு நன்றி சொன்ன, அதை விட பல மடங்கு நன்றி உனக்கு. உன் மூலம் நேயர்களுக்கு நோயற்ற வாழ்வை நலமுடன் வாழவை செய்கின்ற. ஸோ எந்த காரணத்திற்கொண்டு மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்றால் அமைதியை இழக்கக்கூடாது. அமைதி எப்பொழுது இழக்க மாட்டேன் என்றால் உன்னை அறிந்தவனாக இருக்கு. அறிவுன்னா 20 டிகிரி அறிவு நினைக்கிறீங்களா? அறிவு என்பது தன்னை அறிந்து இருப்பது தான் அறிவு. தன்னை அறிஞ்சிட்டேன் வச்சுக்க, உன்னை எந்த சக்தியும் அழிக்காது. எதுக்கு இந்த கருத்தை சொல்கிறேன்? சொக்கலிங்கத்தை பொறுத்தவரை இன்று வரை எவன் ஒருவனையும் என்னை விட உயர்ந்தவன் நினைத்ததில்லை. உடனே ஆணவம் ஆங்காரம் நினச்சிக்காது. இதே சொக்கலிங்கம் இன்று வரை 840 கோடி ஜனத்தொகை இருக்காங்க உலகத்தில். எவர் ஒருவரும் என்னை விட தாழ்ந்தவன் நினைத்ததில்லை. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அனைவரும் சமம் தான் அர்த்தம். இதற்காக இன்னொன்று சொல்லப்படுற முக்கியமான கருத்து, இதை தடுக்க முடியுமான்றது. இது பாருங்களேன், இது என்ன நினைக்கிறீங்க? இது பேனா, பாயிண்டர், லேசர், டார்ச் எல்லாம் இருக்குது. இதை பாருங்கள், எல்லாம் கவனிச்சிங்க. உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். அதுதான் ஆலய வழிபாடுன்னு வந்து மதங்கள் தோன்றியது உன் ஆலயத்தை பார்த்து கொள்வதாக. அந்த உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் இயங்க ஞாபகத்துக்கு 3 ஊக்கள் சொல்கிறேன். நீ கூட சொல்கிறீங்களா? 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 56 வருடமாக இந்த சொக்கலிங் இதே துறையில் 3 மந்திரங்களாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் கூட சொல்லணும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை எவன் ஒருவன் கடைப்பிடிக்கிறார்களோ இங்கே கேட்கின்ற அனைவரும் 100 வருடம் வரை சொக்கலிங்க நண்பராக இருக்க முடியும். முதல்ல உனக்கு சொன்னல, இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை, இடையில் இருப்பது தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நம் கையில்,
தன்னம்பிக்கையில் மோட நம்பிக்கையற்று வாழ வேண்டும். ஸோ வாழ்க்கை என்பது என்ன சொன்ன, நம் கையில் தன்னம்பிக்கையில் நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கையற்று 3 மந்திரங்கள் சொன்னல. அந்த 3 மந்திரங்களை கடைப்பிடிக்கும் பொழுது இந்த இடைவெளி இருக்கின்றதே நாம் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லச்சோக்களையும் இந்த வேதாந்தம் பேசாதுன்னா குறைத்து கொண்டு 20 வயதில் 25 வயதில் இறக்கப் போகிறது. ஸோ 3 மந்திரங்களை கடைப்பிடிப்பு உங்களை காப்பாற்றிக் கொள்ள, இதையும் மட்டும் எல்லா உறுப்புகளும் இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் மனிதனை இப்போ கொண்டு கொண்டிருக்கின்ற 3 கொடிய நோயே தெரியுமா? ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடெண்ட், இன்க்ளூடிங் சூசைட். இது அனைத்தும் மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று இன்று என்று வாழ லிவ் இன் நவுன்றோம். எவன் நிகழ்காலத்தில் வாழ்கின்றானோ மகிழ்ச்சியுடன் தான் இருக்கும். நான் 8 மாடி வந்து இன்ன வரைக்கும் நான் ஏறி தான் போகிறீங்க. புதுசாக ஒரு லிஃப்ட் வேன் வந்தான்பா, சாஸ்திரா லிஃப்ட்டில் போகலாமேன்னா என்னை தொந்தரவு பண்ணாத. என்ன தெரியுமா சொன்னார் அவர், சரவணன் லிஃப்ட் வேன் சார், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. மேலே சீக்கிரம் போகக்கூடாதுன்னு நான் உடற்பயிற்சி உணவியம் பத்திரம் வச்சிட்ருக்கேன். ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு நேயர்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். எவருக்காவது இதை கேட்கின்ற நேயர்கள் 99 பங்கு அடைப்பதுன்னு வச்சுங்க. இன்றிலிருந்து சொக்கலிங்கம் சொல்லுகின்ற 3 மந்திரங்களை நன்றாக கடைப்பிடித்தால் 1 வருடத்தில், எத்தனை வருடம்? 1 வருடத்தில் இந்த அடைப்பு பூரணமாக கரைந்து குணமடைந்துவிடும். ரிவர்ஷன் ஆஃப் அத்தரோஸ்க்ளரோசிஸ். நோயாளி 100 பேர் எடுத்துங்களேன், 1 வருடத்தில் இது கரைஞ்சி ரத்த அடைப்பு போய் சர்க்கரை வியாதிக்கு மருந்து வேண்டாம், கொலஸ்ட்ராலுக்கு மருந்து வேண்டாம், ப்ரெஷருக்கு மருந்து வேண்டாம். அனைத்து 100 பேருக்கு 90 பேருக்கு அந்த வியாதிக்கு வந்து அந்த மருந்துகள் எல்லாமே வாழ முடியும். ஸோ அது உங்கள் கையில். சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இது மாதிரி ப்ரெஷரோ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ கேன்சரோ உனக்கு வந்துடுச்சு, உங்கள் குழந்தைக்கு போய்டும், பேர குழந்தைகளுக்கு போய்டும்ல, அவர்களும் இன்றிலிருந்து 9 வருடம் வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால், எத்தனை வருடம்? 9 வருடம் கடைப்பிடித்தால் அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மையை இழந்து விடுகிறது. ஸோ உன் வாழ்க்கையை நீ நிர்ணயித்து வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களை காப்பி அடித்து வாழக்கூடாது. ஸோ அனைவரும் இதை கடைப்பிடித்து என் நிலையிலும் மகிழ்ச்சி இழக்காமல் இருக்கும் பொழுது உன்னை இழக்காமல் பார்த்து கொள்ளுகின்ற சக்தியை பெறுகின்றார். கட்டாயங்க. ரொம்ப தெளிவான ஒரு ஆழமான புரிதலோடு மக்களுக்கு புரியும் மொழியோடு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கதவுனதுக்கு மிக்க நன்றிங்க. உங்களுக்கும் பெரிய நன்றி. நேயர்கள் அனைவரும் கடைப்பிடித்து நீங்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.